ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கான தை மாத பொது பலன்கள். இந்த குரோதி தமிழனுடைய தை மாத பொது பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த தை மாதம்னு பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025 தை மாதம் பலன்கள். இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா தை 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். தை 6ஆம் தேதி 19/1/2025 அன்று புதன் பகவான் மகர ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். தை 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். தை 23ஆம் தேதி 5/2/2025 அன்று புதன் பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இவ்வளோ அழகான ஒரு பெயர்ச்சியோடு இந்த தை மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த தை மாதத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலனை பார்க்கலாம். இப்போ மேஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கின்ற காரணம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளி வட்டாரங்களில் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய வெளியில் வட்டாரங்களில் உங்களுக்கு ஒரு புது புது அனுபவங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைப்போகுது. அந்த அனுபவங்களே உங்களுடைய வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் கண்டிப்பாக ஒரு படிக்கட்டாக இருக்குது. அதனால் அந்த அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. உங்களுக்கு பார்த்துங்க, இந்த புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் போகாத சில இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய அந்த போகின்ற இடங்களில் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தையும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைப்பதால் புது இடங்களில் செல்வதற்கான வாய்ப்புகளை கிடைக்க போகுது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான பிடித்தமான சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பாட்டினா கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை ஏற்பட போவதனால் உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு மருத்துவரிடம் போய் ஒரு மருத்துவ ஆலோசனை சிகிச்சையும் எடுத்துக்கொள்வது சிறப்பு. மருத்துவ விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதுங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நிலையில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்துங்க. உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 3 இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வழியில் ஒரு நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்க போகுது. அது நல்ல அனுபவம் கெட்ட அனுபவமோ ஒரு அனுபவத்தையும் கற்றுக்கொள்ள போகிறீங்க. நல்ல அனுபவத்தை வச்சு அவங்கள வச்சு நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அது உங்களுக்கு கெட்ட அனுபவம்ன்ற போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைது. உங்களுக்கு அதனால் கொஞ்சம் உங்களுடைய நண்பர்களில் கொஞ்சம் புது அனுபவங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க. பார்த்து கவனமாக இருங்க. அதேமாதிரி மனதுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் பக்குவம் மனதுக்கு தானாக வரக்கூடிய காலகட்டம். எதாக தான் பார்த்துக்கலாம், சரிப்போ பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு எதையும் இங்கே சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு தானாக மனதுக்கு வந்துடும். அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தை மாதம் 5ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 2ல் இருக்க போகிறார். இந்த 2ல் செவ்வாய் இருக்கிறதால பார்த்தா உங்களுக்கு பேச்சு வன்மையால் உங்களுடைய காரியங்கள் அனுகூலம். பேச்சு எந்த விஷயத்தையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ரொம்ப சாதுர்மையான நளினமான பேச்சு திறமையால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். அந்த பேச்சு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருந்து உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. அந்த பேச்சு திறமையால் அதனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் சுபமாக நடக்க போகுது. உங்களுக்கு நண்பர்களுடைய தன்மையை அறிந்து பழகுங்க. யார் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஏன்னு கொஞ்சம் அவங்கள வச்சு அவங்களுடைய நல்லது கெட்டது பெண்களை தெரிந்து கொண்டு பழகுவது உங்கள் நல்லது இல்லை. நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிடும். கொஞ்சம் நண்பர்கள் கவனமாக இருங்க. புதன் பகவான் 8ல் இருக்கார். 8ல் புதன் பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பது நல்லது. உங்களுக்கு எதையும் வேகமாக கடகடன்னு ஓடி செய்யறதை விட யோசித்து இது செஞ்சால் என்ன பெரிய பிரச்சனை வரும், என்ன நன்மை தீமைன்னு கொஞ்சம் யோசித்து விவேகத்தோடு எந்த விஷயத்தையும் செயல்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும். உங்களுக்கு எடுத்தவங்க சில விஷயங்களை வேகமாக செஞ்சுட்டு அதில் தேவையான விரயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையில் போயிடாதுங்க. ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செயல்படுங்க. தை மாதம் 6ஆம் தேதி பார்த்தோன்னா புதன் பகவான் 9ல் வராரு. 9 புதன் இருக்கின்ற காலத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மனசுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கக்கூடியது.
ஒரு குழப்பமும் கொடுக்கும், குழப்பத்துக்காக ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமையதால கொஞ்சம் நிறைய விஷயங்களை யோசித்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு அலுவலக பணியில் கொஞ்சம் ஒரு அமைதியான சூழல் தான் ஏற்பட போகுதுனால அலுவலகத்தையும் தேவையற்ற பேச்சுக்களெல்லாம் கொஞ்சம் குறைத்துட்டு உங்கள் பணியை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு வாங்க. அதனால் அலுவலகத்தையும் உங்களுடைய ஒரு சும்மா சூழல் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு தை மாதம் 23 பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 10ல் இருக்கார். 10ல் புதன் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் வழியில் கொஞ்சம் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் ஒரு பேச்சு தெரியாமல் உங்கள் செயல்பாடால் உங்கள் சொந்தக்காரங்களுடைய ஒரு மதிப்பறை உயரக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு சுக்கிர பகவான் 10ல் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒரு புரிதலும் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையுது. நிறைய சரி விஷயங்களை உட்காந்து பேசுகின்ற போது நிறைய பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள் வழியில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த தை மாதம் அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த தை மாதம் 15ஆம் பார்த்தீங்கன்னா சுக்கிரபகவான் 11க்கு வராரு. சுக்கிரபகவான் 11 வருகின்ற காலகட்டத்தை பார்த்தோன்னா புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். செய்கின்ற வேலையை ஒரு புது புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது. அந்த விஷயங்கள் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அது எந்த விஷயம்னு கொஞ்சம் பார்த்து சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 20 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். சுக்கம் தான் வாழ்க்கை எல்லா சுகத்துக்கும் காரணம். கொஞ்சம் புது விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் அந்த விஷயங்கள் தேவையான யோசித்து முடிவெடுங்கள். இந்த ஆன்மீக பணியில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்க போகுது. அதனால் கோயில் குளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் பிரகாசம் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிட்டு வாங்க, தப்பு கிடையாது. குருபகவான் உங்கள் ராசிலே இருக்கார். குருபகவான் உங்கள் ராசிலே இருக்கின்ற காரணத்தால் இந்த நேர்மறையான சிந்தனைகளை ஒரு தெளிவு பிறகு நம்ம எடுக்கின்ற முடிவு சரியான முடிவானு நம்மளால் யூகிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போவதனால நேர்மறையான எண்ணங்களை எதையும் நம்ம குறுக்கோயிலாம் இல்லாமல் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதால குருவுடைய ராசி இருக்கிறதால எந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கார். 10ல் சனி பகவான் இருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் சனி பகவானுக்கு இருந்தாலும் சனி பகவான் ஆயுளுக்காரகன் பெற்று அடிமை ஜீவனம் அவர் தான். அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. அதனால் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த காலத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. ரிஷபராசி நமக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு ராகுபவனம் 11 இருக்கார். ராகுபவனம் 11ல் இருக்கின்ற காரணத்தான் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விடுபட்டு போன தடைப்பட்டு போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற போது வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே உங்களுக்கு 10ல் இருக்க சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு தானே தொழிலாளர் சப்போர்ட் பண்ண போகிறாரு. 11ல் இருக்கின்ற ராகுபவன் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் ரிஷபத்துக்கு அமைகிறது. கேது 5ல் இருக்கார். 5ல் கேது இருப்பதாக பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். 2 பேரும் கொடுத்தாலும் கேதுபான் கொஞ்சம் என்ன பண்ண கொஞ்சம் விரயங்களையும் கொடுப்பார். அந்த விரயங்களும் கொஞ்சமாக கொடுத்து முற்றுமே நீங்கக்கூடிய காலகட்டம் இருந்தால் உங்களுக்கு 3 பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கேதுபான் கொஞ்சம் விரயத்தை கொடுத்து அப்புறம் சப்போர்ட் பண்ண போகிறாரு. ராகுபகவான் உங்களுக்கு புது புது வாய்ப்பில் கொடுக்க போகிறாரு. சனிபகவான் தொழில் சார்ந்த உங்களுக்கு நல்ல பிரகாசமாக இருக்கிறதால கூடிய தொழில் சார்ந்த முன்னேற்ற சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அற்புதமாக அமையுது. ரிஷபராசிக்கு பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வழிபாடும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபாட்டால் உங்களுக்கு ஒரு மங்கள யோகம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய வழிபாடாக மகாலட்சுமியை வழங்க இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் தீமைகள் கஷ்டங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது. உங்களுடைய வெற்றியை நோக்கி அடுத்த கட்டத்தில் செல்வதற்கான வாய்ப்பை பிரகாசமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.